நற்செய்திகள் தன்னுடனே கைகேயுற்படிக்கு ராமர் கானகத்தே போயிருந்தார். தென்னிலங்கை ராவணனும் கண்டான். சூர்பனகை சொல்லாரே துள்ளி மறை வதைத்து இலங்கையை வைத்திருக்கும் அவன் எழுந்து நடந்தானே. சீதையை சிறையெடுக்க தென்னிலங்கை விட்டு வந்தான். கண்டானின் மகளை கானகத்தில் ராவணனும் சாலையை கொண்டு போக சமயமில்லை என்றவனும் உற்று நினைத்தானே. ஓடு ஓடி புத்திகளை இருந்து நினைத்தானே. என்ன முத்த சிந்தையிலே ஆலோசனை புரிந்து அந்த முள்ளராவணனும் மாரீசனை அழைத்து மாநகர் செய்துவிட்டு போயிலும் சீதையிடம் பொய்மானே என்றுரைக்க பொய்மானது கேட்டு போக மாட்டேன் என்று சொல்லி மாட்டேன் என்று சொன்ன சொல்லி மாவாயிரம் கேட்டு அவ்வளவிலம்மானை ஆடித்தான் பிரம்பாலே. ஆடிவட்டு ஓடுது அந்த வரந்தானிலே மாடனுப்பி வைத்தான் மாரீச பொய்மானை. சீதையிருக்கு மிடான் தேடிய ஓடி வந்து மயிலணையாள் முன்னே வந்து மானும் விளையாட கண்டாள சீதையாரா கானகத்து மானதுவை ஸ்ரீராமர் முன்னே வந்து தேவியருமேது சொல்வாள். மானழகை கண்டேன் அதைத்தான் பிடித்து தரும் என்றாள். மான் பிடித்து தரும் என மலரடியை தண்டனிட ஸ்ரீராமர் தான் கேட்டு சிந்தை மனங்கலங்கி மான் வந்த மாயம் எல்லாம் மாயவனமறிந்து மானல்ல பெண்ணே இது மாயமானிற்று சொல்ல அல்லவென்றுங்களாமல் துயரமுற்றாள்
தீரமாகத்தானைத்து மான் பிடித்து நான் வருவேன் வரமாட்டும் தம்பியாரே சீதையருகாக தீரமாய் நீருப்பாய் என்றார் இளைய பெருமாளும் இவ்வார்த்தை தான் கேட்டு அப்படியே காத்திடுவேன் அண்ணாவே போய் வரும் என்றார் அவ்வார்த்தை தான் கேட்டு ஹரிராமர் போகலுற்றார் மலை தேடியே லக்ஷ்மணர் சென்ற பின்பு